டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. அதே டைமில் நீங்கள் நிறையா குவான்டிட்டி பண்ணணுன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதை நம்ம வெல்லத்தில் பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் பாயில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, இது கரைஞ்சாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை இனிஷியலாக நம்ம வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பை வறுத்து சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். பார்த்திங்கன்னா இது நல்லா வறுப்பட்டுருச்சு. கலர் மாறக்கூடாது, லைட்டாக அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போது இதை ஒரு 4-5 விசில் வேக வச்சிடலாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதை தொட்டால் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக வறுத்துடலாம். ஒவ்வொன்றுக்கும் குக்கிங் டைம் வேறு வேறையாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா கரிஞ்சிரும். அதனால இந்த ஆர்டரில் ஒவ்வொன்றா போடுங்க. இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சை ஆட் பண்ணிடலாம். நான் 10 திராட்சை சேர்த்துருக்கேன். இது நல்லா புசு புசுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3மே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே நெய்யிலேயே நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி இருக்குங்கிறனால லைட்டாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இது ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா பாயசங்கிறனால இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளோயியாக தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் இல்லாட்டி சாதாரண பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானா கூட நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி அப்போ கூட தேங்காய் பால் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது டைரெக்டாக நீங்கள் சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி. பண்டிகை டைமில் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நிறையா குவான்டிட்டியில் பண்ணணும்னு நினச்சா கூட இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.